நான் சென்னைக்கு போனேன் சார். நான் செய்யார்லேருந்து பஸ் ஏறினேன் சார். இவங்க என் பேக்லேருந்து எடுத்தாங்க சார். நடு வழியில் கண்டக்டர் சொன்னார், இவங்க ஆர்மிலேருந்து திரும்பி வராங்க. பார்த்தா பேக்கில் பார்த்தா பர்ஸ் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பேருந்தில் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணின் பர்ஸை திருடி தப்ப முயன்ற இரு பெண்கள் நடத்துனரின் சாமர்த்தியத்தால் போலீசில் சிக்கினர். ஆரணியிலிருந்து காஞ்சிபுரம் சென்ற தனியார் பேருந்தில் பயணம் செய்த 2 பெண்கள் காஞ்சிபுரத்திற்கு டிக்கெட் வாங்கிவிட்டு இருமந்தாங்கலில் இறங்கியதால் சந்தேகமடைந்த நடத்துனர் அவர்களுக்கு அருகில் கைக்குழந்தையுடன் அமர்ந்து வந்த சங்கீதா என்ற பெண்ணிடம் உடைமைகளை சரிபார்க்கும்படி கூறியுள்ளார். சங்கீதா தமது பையை பார்த்து அதில் 1 சவரன் தங்க நகை, வெள்ளி கொலுசு மற்றும் 2000 ரூபாய் பணம் வைத்திருந்த பர்ஸை காணவில்லை என கூறி பேருந்தில் இருந்து இறங்கியுள்ளார். அங்கிருந்து இருமந்தாங்கல் பேருந்து நிறுத்தம் வந்த சங்கீதா வேறு பேருந்தில் தப்பிச் செல்ல முயன்ற திருச்சி சமயபுரத்தை சேர்ந்த ஈஸ்வரி, நந்தினி ஆகியோரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். நான் சென்னைக்கு போனேன் சார். நான் செய்யார்லேருந்து பஸ் ஏறினேன் சார். இவங்க என் பேக்லேருந்து எடுத்தாங்க சார். நடு வழியில் கண்டக்டர் சொன்னார், இவங்க ஆர்மிலேருந்து திரும்பி வராங்க. பார்த்தா பேக்கில் பார்த்தா பர்ஸ் இல்லை. அழுதுன்னு இருக்காங்க. என்னம்மான்னு கேட்டாமா திருடிட்டாங்கக்கா, செயின், நகை, கொலுசு, பணம் எல்லாம் சொன்னாங்க. சார் நான் வந்து செய்யார்ல பஸ் ஏறினேன் சார். இங்கே இருமந்தாங்கில் வந்து அவங்க இறங்கினாங்க சார். இந்த ஸ்டாப்பிங்கில் பாதி தூரம் போயிட்டு இந்த கண்டக்டர் சொன்னார், அவங்க ஆர்மிலேருந்து வராங்க, 2 பேருமே திருடுமா, அறியாத பொண்ணுங்க 2 பேரும் அப்படின்னு. ஐயோ என் பேக்கில் நான் பர்ஸ் வச்சுட்டு நகைலாம் குழந்தை நகை பைசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேக்கை எடுத்து செக் பண்ணுறேன். பார்த்தா பர்ஸே இல்லை சார். பேக்கில் மொழியிலே கார்னர்ல தான் வச்சுருந்தேன். உடனே பாதி வழியிலே நான் நிறுத்திட்டாங்க. நிறுத்தவும் இந்த அக்கா வழியில் வந்தாங்க. கை அழுதுனே இருந்தேன், கை போட்டு நிறுத்தினேன். இந்த மாதிரி விஷயம் சொல்ல உடனே வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டாப்பிங்கில் நின்றுருந்தாங்க சார். பார்த்தா அவங்க கொலுசு பர்ஸில் இருந்தது. என்னோட குழந்தை செயின் வந்து அவங்களோட பேக்கில் இருக்குது. என் பர்ஸில் வந்து பைசாவும் ஒன்று கொலுசு மட்டும் தான் இருக்குது. ஹேண்ட் பேக்கில் இருந்துச்சு. அவங்களோட ஹேண்ட் பேக்கில் வந்து செயின் இருந்தது. பர்ஸ் எங்கே இருந்தது? அவங்க பேக்கில் தான் இருந்தது பர்ஸு. என் பர்ஸு அதில் தான் இருக்குது. நான் பார்த்து எங்கள் பார்த்து இன்னொரு நான் சென்னைக்கு போனேன் சார். நான் செய்யார்லேருந்து பஸ் ஏறினேன் சார். இவங்க என் பேக்லேருந்து எடுத்தாங்க சார். நடு வழியில் கண்டக்டர் சொன்னார், இவங்க ஆர்மிலேருந்து திரும்பி வராங்க. பார்த்தா பேக்கில் பார்த்தா பர்ஸ் இல்லை. பாதி வழியில் நிறுத்தினாங்க. கை போட்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணன் வந்தாங்க. ஆமாம்.